நீங்கள் கிட்ட இல்லைங்க, நான் இப்படி கிளவலையில் போ சொல்லுங்க. அப்போ நாலு ஆம்பளை பிள்ளையும் பள்ளிக்கூடத்தால் வந்தாங்க. அம்மா எங்களோட நாட்டில் என்னம்மா புதுனம்னு கேட்டாங்க. நீ வடிவாக்கு அவர் முகம் பார்த்து சொன்னா தான் அதை கதையாக சொல்லுவேன். அப்போ அம்மா அந்த மகனே இங்கே அப்படி என்னன்னா பள்ளிக்கூடம் போன புள்ளி ஒன்று போய் மகேன்ற புள்ளியை பாடசாலைக்கு போன புள்ளியை காண இல்லையா, அந்த புள்ளியை பிடிச்சி வந்தால் இந்த நாடு நகரிலே இல்லையா. அப்போ அந்த புள்ளியை பிடிச்சி வந்தால் அவருக்கு இத்தனையோ கோடி ரூபா காசு கொடுக்குறாங்க. அப்போ தம்பிமாராங்க யோசிச்சாங்க எப்படின்றார், அண்ணா எப்படியும் இது நாங்கள் திரும்ப பள்ளிக்கூடம் போய் இந்த புள்ளைய காணாமல் போன புள்ளையை நாங்கள் திரும்ப பிடிக்கணும். எப்படி பிடிக்கிற அண்ணானே போய் சாத்திரம்படி, தம்பி போய் ஒரு தச்சு வேலை பழகு, அடுத்த அண்ணாவை சொன்னாங்க நீ படிப்பழகு, அடுத்த கடைக்குட்டியை சொன்னாங்க ஒரு ஆளை வீட்டுக்கு ஏற்றுக்கு நேரம் ஒரு காகம் கூடு காட்டி முட்டை விட்டு இருக்கு, அந்த முட்டையை எடுத்து வர்றதுக்கு முயற்சி செய்து அந்த காகத்தின் கூட்டில் முட்டை அவ்வளோத்தையும் அந்த காகம் இருக்க விட்டும் ஒரு முட்டை அவ்வளோத்தையும் எடுத்துவான். இவ்வளோந்தான் படிப்பு. அந்த புள்ளையை பிடிக்கலாம். டக்கண்டிய சாத்திரம் படிக்க போட்டான், மற்றவன் தச்சு வேலை பழக போட்டான், மற்றவன் படிப்பழக போட்டான். இவன் காகத்தின் வீட்டுக்கு காலம் சாப்பிட்றப்ப காகத்தின் வீட்டுக்கு மரத்துக்குள்ளே இருந்து ஒப்போ காகம் நித்திர உள்ளுதோ ஒப்போ இவன் இறங்குறான் அவன் மாத கணக்கு செல்லுது. அவங்களையும் சாத்திரம் சொல்லி கொண்டு படித்து கொண்டு வரான். சரி படிச்சுட்டாங்க, முடிஞ்சது விஷயம். காகத்தின் வீட்டுக்கு முட்டையும் எடுத்துட்டாங்க. இங்கே வந்தாங்க, அண்ணா என்ன மாதிரி எந்த விஷயம் சரி தம்பி உந்த விஷயம் என்ன, அண்ணானும் காகத்தின் வீட்டுக்கு முட்டை எடுத்துட்டான். அண்ணாவுண்ட வடி என்ன மாதிரி வடி வச்சா அதுதான் அண்ணா உந்த விஷயம் என்ன மாதிரி ஒரு போட்டு இணக்கி வச்சுக்கிறேன், எத்தனையோ ஸ்பீட்டில் போக குடிக்கிறான். அண்ணாவும் இந்த சாத்திரத்தின் படி அந்த காணாமல் போன மகன்கிட்ட ஃபுல்லாக காணாமல் போன ஃபுல்லாக என்ன பிரச்சனை எங்கே இருக்கலாம். 7 கடலுக்கு அங்கால் அந்த கழுகண்ட ஒரு பறவை வந்து பிடிச்சி கொண்டு 7 கதவுக்கு அங்கால உள்ளே வச்சிருக்காங்க. 7 கதவுக்கு அங்கால கடலில் வச்சிருக்கு. 7 கதவு தாண்டி உள்ளே வச்சுட்டு அந்த கழுகு பால் பழங்கள் கனிகள் கொண்டு அந்த பிள்ளைக்கு கொடுத்து ஊட்டி வளர்த்து கொண்டு இருக்குது. அண்ணாண்ட எல்லோரும் சேர்ந்துட்டாங்க. அந்த 7 கடல் தாண்டி போகிறாங்க. 7 கடல் தாண்டி கொண்டு அங்கே சொல்கிறாங்க எப்படி என்றால், அண்ணா அந்த கழுகு இப்போ இந்த நேரம் என்னென்ன செய்து கொண்டு தம்பி பிள்ளைக்கு கனிகள் கொண்டு கொடுத்துட்டு வாசலில் எதிர்பார்த்து கொண்டு நித்திரை ஆயிருக்கு. அப்போ இறங்கினான், வல்லம் போய் சேர்ந்துட்டு இந்த காகத்தின் கூட்டுக்கு முட்டை எடுத்தவன் இறங்கின உடனே அந்த கழுகின்ற சொண்டு கீழால் போய் புள்ளி எடுத்துட்டான். 7 கதவுக்கு அங்காலே உள்ளே இருக்கு. அதை எடுத்து தோளில் தூக்கி வச்சுட்டு வந்தான். தூக்கி கொண்டு இஞ்சால வந்த உடனே வள்ளத்தில் போட்டாங்க. வள்ளத்தில் ஏற்றின உடனே சும்மா இத்தனையோ மீட்டரில் கும்பலவனை வந்து சேர்ந்துடுது. வந்து சேர்ந்த உடனே புள்ளியை கொண்டு வீட்டுக்கு வந்தாங்க. அங்கே அந்த கழுகண்ட பறவை எழும்பி தேடி திரியுது. வள்ளத்தோடையும் தூக்கிப்போம். கழுகு அதுக்கு தான் நான் சூட்டோடு இருக்கிறேன். இவ்வளோ நேரம் கழுகு நித்திரால் எழும்பே இல்லை. அதுக்கிடையில இங்கே வந்துட்டாங்க. அவ்வளோ மில்லிமீட்டரில் போட்டு நாக்கி வச்சுக்கிறான். ஒருதான் தச்சு வேலை பழகி போட்டு நாக்கி வச்சுக்கிறான். எத்தனையோ இன்ஜின் பூட்டி பக்கங்களுக்கு உள்ளுக்கு கீழுக்கு பின்னுக்கும் முன்னுக்கு எழும்பி பறக்கும். கடல்ல எழும்பி பறக்கும். இங்கே வந்து கரையேறினால் இந்த பொம்பளைய இந்த புள்ளிய அந்த 4 பேர்கிட்ட முகமும் பாடாம தம்பி இந்த 4 பேருக்கும் அண்ணன் தம்பி சகோதரங்கள்லாம் இந்த 4 பேருக்கும் ஒரு உன்ற மனம் பாடக்கூடாது. அவற்ற மனம் பாட கதைகள் அவற்ற கதைகள் பார் குழப்பறாய். இந்த 4 பேருக்கும் எங்கள் 4 பேருக்கும் எதுவிதமான முகம் மாறக்கூடாது. இவன் கடைக்குட்டி, அவன் அடுத்தவன். இந்த 4 பேருக்கும் இந்த பொம்பளை யாருக்கு கல்யாணம் செய்து வைக்க அதுதான் பிரச்சனை. ஆனால் ஒரே மனமும் பாடக்கூடாது. ஒரு நாளுக்கு செய்து வைக்கணும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு தான் ஒரு வீடு. இவ்வளோ கதையும் இந்த இந்த இவ்வளோ பேரும் பாடுபட்டுனாங்க. இவன் காகத்தின் வீட்டுக்கு முட்டி எடுத்தான், இவன் படி பழகினான், நீ தச்சு வேலை பழகினாய், நான் சாத்திரம் சொல்ல பழகினேன். இவ்வளோ பேருக்கும் மார்க்கு செய்து வைக்கிறேன். நீங்கள் சொல்லுவோம் முடிஞ்சு ஐயா கதை. அது இதுக்கு காதுக்கு முட்டை எடுத்தோம்.
இவ்வளோ இனிச்சாலும் சொல்ல மாட்டேன். இது இவ்வளோ பேருக்குள்ள மற்ற நாடு நகரெல்லாம் ஒத்து வருவோம். தாயதப்பெல்லாம் ஒத்து வருவோம். இந்த கல்யாணம் செய்து வைக்கிறேன் எல்லாம் ஒத்தி வைக்க போகிறேன். சரி அப்போ அப்படியே சொல்லுங்க. போகணும். அப்போ எல்லாருக்கும் மூத்தவனுக்கு தான் அந்த கல்யாணத்தை செய்து வைத்தேன். அவன் தமையன்ற மனம் பாட தம்பி இவன் கல்யாணம் கட்டினார், என்ற மனம் பார் நான் இருக்கின்ற தம்பி கல்யாணம் செய்துக்கிட்டான்ட்டா. அவராக அந்த பிள்ளையான போட்டு எல்லாரையும் படைக்க வச்சா. அவன் தான் சாத்திரத்தையும் சொன்னான். ஆனால் இவன் தான் பொம்பளை தோல்லை அடித்து கொணந்த வழியில் இருந்தான். அப்போ அவன் தான் சிலவர் சொல்கிறாங்கன்னா இவன் தூக்கின பொம்பளை அவன் தூக்கி தோளில் போட்டு கொண்டு வந்து அவன் அலைஞ்சு வந்த பொம்பளையை அவனுக்கு தான் செய்வான் என்ற மனம் பாடுது. அப்போ அடுத்தவன் வாடுறான். இப்போ நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறது அன்னைக்கு தானே கல்யாணத்தை செய்யறோம். எல்லாருக்கும் சேர்ந்து வேண்டாம். நாடு நகரங்களுக்கு அவன் யார் குத்தம் சொல்ல போகிறாங்க. தமிழ் இருக்க தம்பி செய்து போட்டாங்க குழம்பும். இப்போ யாரும் குழம்ப போகிறாங்க எனக்கு செய்துக்கிறாங்க. சந்தோஷம் வணக்கம். ரெண்டு கைதட்டுங்க 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 கைதட்டுங்க. நீங்கள் நீங்கள்